மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 2ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்திகளை மையப்படுத்தி கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு சப்ஜெக்ட் எப்படி லிங்க் பண்ணி ஒரே கேள்வியை கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறோம். மக்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்தில் நடப்பு செய்திகள் ஜூன் 2ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல தலைப்பு செய்திகள். ஜூன் 2ஆம் தேதிக்குரிய தலைப்பு செய்திகள் அருமையான செய்திகள் கிடைச்சிருக்குது. வழக்கம் போல தான் பாருங்கள். சரி, முதல் செய்தியை தெலுங்கானா மாநில உருவாக்க தினம். எப்பவுமே அந்த டேட்டுக்குரிய சிறப்பு தினத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தெலுங்கானா மாநில உருவாக்க தினம் ஜூன் 2ஆம் தேதி. அடுத்த முக்கியமான செய்தி, ரெகுலராக வர்ற ஒரு முக்கியமான செய்தியுடன் தொடர்புடைய ஒரு புதிய செய்தி பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் நீதிபதி யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு சாதனை. அடுத்தபடியாக இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை உயர்வு தொடர்பான அரசியலமைப்பு பிரிவு மற்றும் சட்டம் ரெண்டுமே என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய செய்தி, மே 2026ஆம் ஆண்டிற்குரிய சரிங்களா ஜிஎஸ்டி வரி வசூல் எவ்வளவு, எந்தெந்த ஜிஎஸ்டி வகைகள் எவ்வளவு வரி வசூலாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு இந்த புதியதாக இந்த அடிப்படை ஆண்டுகள் மாற்றப்பட்டுள்ளது. சரி, இந்த பேஸ் இயர் வந்து மாற்றிருக்கிறாங்க. அதில் ஐஐபினா என்ன, ஜிடிபினா என்ன, சிபிஐ என்ன, இதற்கான அடிப்படை ஆண்டுகள் பேஸ் இயர் எதாக மாற்றப்பட்டுள்ளது, பழைய இந்த ஓல்டு அந்த பேஸ் இயர் என்ன அப்படிங்கிறமே பார்த்துட்டு அடுத்து முக்கியமான ஒரு திட்டம், மத்திய அரசின் திட்டத்தில் தினம் ஒரு திட்டத்தில் ECLGS திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் முடிஞ்சளவுக்கு சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். மக்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. நம்மளுடைய நோட்ஸு, ப்ரெசன்டேஷன் சரி போடுற அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே பிடிச்சிருந்து அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யோசிக்க வேண்டாம். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை காட்டும். ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ பார்த்துட்டு நோட்டு போட்டு எழுதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் பார்த்துட்டே போனால் அன்னைக்கு தெரியும், அடுத்த நாள் மறந்துடும். அதுக்காக சொல்கிறேன். சரியாம்மா? பார்க்கலாமா? அடுத்து தொடர்ந்து இனிமே நம்ம விரிவான செய்தியை பார்க்கலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் தெலுங்கானா மாநில உருவாக்க தினம். சரியா? தெலுங்கானா, ஓகேவா? தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்ட நாள் என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி. அந்த ஜூன் 2ஆம் தேதி தான் ஒவ்வொரு ஆண்டும் தெலுங்கானா மாநில உருவாக்க தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தெலுங்கானா மாநிலமானது இதுக்கு முன்னாடி ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு இந்தியாவின் 29வது ஸ்டேட் ஆகுது. ஓகேவா? 29வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ தற்போது 28வது மாநிலமாக தெலுங்கானா இருக்கு. ஏன் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்தது. 2019ஆம் ஆண்டில் யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டதுனால ஒரு மாநிலத்தின் எண்ணிக்கை குறைந்து தெலுங்கானா 28வது மாநிலமாக உருவாகி உள்ளது. சரிங்களா? அப்போ எப்போ தெலுங்கானா உருவாக்கி இருக்கிறாங்க? ஜூன் 2, 2014 ஆந்திராவிலிருந்து பிரிக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து பிரித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மற்றும் சரியா 2014ஆம் ஆண்டு வரை, சரியா 2014 இருந்து சரியா 2024ஆம் ஆண்டு வரை, சரியா சாரி இல்லை 2014 இருக்குது, 2014 2024ஆம் ஆண்டு வரைக்கும் ஹைதராபாத் நகரமானது சரிங்களா இந்த ஆந்திராவிற்கும் தெலுங்கானா மாநிலத்திற்கும் பொதுவான தலைநகரமாக இருந்தது. தற்போது ஆந்திராவின் தலைநகரமாக அபிஷியலாக எதை அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமராவதி, தெலுங்கானாவின் தலைநகரம் மட்டுமே சரியா ஹைதராபாத் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான செய்தி விட்டுறாதீங்க. ஹைதராபாத் விடுதலை தினம் கூடுதல் செய்தி பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 17ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. தெலுங்கானா மாநில தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி. ஹைதராபாத் விடுதலை தினம் கேட்டால் செப்டம்பர் 17. அதுக்கு காரணம் 1948 செப்டம்பர் 17ஆம் தேதியில் இந்த ஹைதராபாத் இந்தியாவுடன் முறைப்படி இணைக்கப்பட்டது. அந்த டே தான் ஹைதராபாத்தோட இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி செய்தியில் வந்த இந்த தெலுங்கானா மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர் அனுமுல்லா ரேவந்த் ரெட்டி அவர்கள் சிஎம் இருக்கிறாங்க. அங்கே கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா சிவபிரதாப் சுக்லா அவர்கள். மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து முக்கியமான ஒரு இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய கரண்ட் செய்தி பாருங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்கம்மா, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் யார் அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. சூப்பரான ஒரு செய்தி பாருங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி மோகனா அவர்கள் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் உள்பட 5 பேர் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகளாக மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். கொலிஜியத்தின் பரிந்துரை அடிப்படையில் 5 பேர் உச்ச நீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் ஒருத்தங்க தமிழ்நாட்டை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் வி மோகனா அம்மாள் அவர்கள். சரிங்களா? சரி, என்ன சிறப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதன் மூலம் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உட்பட மொத்தமுள்ள நீதிபதியின் எண்ணிக்கை 37ஆக அதிகரித்துள்ளது.
கடந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளின் அதிகபட்ச எண்ணிக்கை இதுக்கு முன்னாடி 34 இருந்தது, அது 38 உயர்த்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தான் இப்போ அந்த நீதிபதியின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறாங்க. நிறைய குற்ற வழக்குகள் வரும்போது அதற்கு சீக்கிரமா தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீதிபதியின் எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க 34 38. இந்த நிலையில ஒரே ஒரு நீதிபதி மட்டும் அந்த பணியிடம் மட்டும் காலியிடமாக இருக்கும். 37 நீதிபதிகளின் இடம் நிரப்பப்பட்டுள்ளது, இந்த 5 பேரை சேர்த்து. சரிங்களா? பெண் நீதிபதி இதுக்கு முன்னாடி இந்து மல்கோத்ரா அவர்கள் சரிங்களா, அவருக்கு பிறகு வழக்கறிஞராக இருந்து நேரடியாக உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள 2வது பெண்மணி என்ற சாதனை படைத்துள்ளவர் நம்முடைய வி மோகனா அவர்கள். சரியா? இந்து மல்கோத்ரா அவர்கள் பிறகு வி மோகனா அவர்கள் 2வது பெண் எப்படி வழக்கறிஞராக இருந்து நேரடியாக உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவி வகித்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ற பெருமை பெற்றுள்ளார் மோகனா அவர்கள். எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? கோவை. மறந்துடாதீங்க. சரியாமா? அது செய்தி போலாமா? உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எண்ணிக்கை உயரும். பாருங்க, இந்திய உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியின் எண்ணிக்கை 2026 மே மாதத்தில் உயர்த்தப்பட்டது. இதன்படி நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், தலைமை நீதிபதி உள்பட இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சரியா, எண்ணிக்கை 34 இருந்து 38 சரியா, அதாவது 37 நீதிபதிகளும் ஒரு தலைமை நீதிபதி சேர்த்து மொத்தமாக ஓவராலா 38 நீதிபதிகள் இருப்பதற்கு சரிங்களா மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 34 அப்படிங்கிற நீதிபதி எண்ணிக்கை எப்போது மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டு. மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, எதன்படி அப்படின்னு சொல்லி பாருங்க. சரி, இந்த எண்ணிக்கைலாம் மாறுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல இனிஷியல் தொடக்கத்தை மறக்கக்கூடாதுல்ல, அந்த வகையில் பாருங்க. 1950 ஆண்டில் இந்திய உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. சரி, ஜனவரி 28 1950 தான் இப்ப இருக்கிற உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. அப்படி தொடங்கப்பட்ட டைம்ல தலைமை நீதிபதி உள்பட மொத்தம் எத்தனை பேர் தான்? 8 நீதிபதி தான். 1+7 தான் இருந்திருக்கிறாங்க. அதுதான் இப்போ 37+1 38 உயர்ந்திருக்குது. சரிங்களா? அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் தொடர்பான அந்த நீதிபதி எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அந்த அது தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1956. மறந்துடாதீங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை சட்டம் ரெகுலரா நியூஸ்ல வந்துட்டு இருக்கு, அதனால எக்ஸாம்ல கேட்கலாம். 1956. ஓகேவா? அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 124 அதுல பிரிவு 1 ஆனது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டத்தின் மூலம் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி எண்ணிக்கையை அதிகரிக்க நாடாளுமன்றத்திற்கு அனுமதி வழங்குகிறது. முக்கியமான 2 செய்தி. சரியா? ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா 1956, ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 124, ரெண்டுமே உச்ச நீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கையுடன் தொடர்புடையது. முக்கியமான செய்தி இந்தியன் பாலிட்டில கொடுத்திருக்கோம், விட்டுறாதீங்க. சரியா? அடுத்து இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான செய்தி பாருங்க. மே மாத ஜிஎஸ்டி வசூல். சரி, ஜிஎஸ்டி சட்டமானது நடைமுறைக்கு வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஜூலை 1 2017 தான் இந்த ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். சரி, இது எக்கனாமிக்ஸ் வீடியோவில் நம்ம கிளியரா பார்க்க போறோம். இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, எக்கனாமிக்ஸ் வீடியோ நம்ம போட போறோம். சரிங்களா? அந்த ஜிஎஸ்டி ஆனது நடைமுறைக்கு வந்தது எப்போ? ஜூலை 1 2017. அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி, மத்திய ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி, சரியா, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, இந்த 3 ஜிஎஸ்டியும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாசமும் அறிக்கை வெளியிடப்படுகிறது. இந்த வகையில் மே மாதத்திற்கான அந்த ஜிஎஸ்டி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்த வசூல் மே மாசத்துல ரூபாய் 1.94 லட்சம் கோடியாக வசூலாகிறது. சரியா? 1,94,00,000 சரியா, அந்த அளவுக்கு அது லட்சம் கோடியாக ஜிஎஸ்டி வசூலா இருக்குது. இது கடந்த ஆண்டு 2025 ஆண்டிற்கான மே மாதத்தை ஒப்பிடும்போது 3.2% அதிகமாகும். சரியா? சரி, இப்போ வசூலான அந்த மே மாதம் 2026 ஆண்டிற்கான ஜிஎஸ்டியில் 1.94 லட்சம் கோடி பார்த்தோம்ல, அதுல சென்ட்ரல் ஜிஎஸ்டியோட பங்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 43. சரியா? 43,846 கோடியும் மாநில ஜிஎஸ்டி சரியா சென்ட்ரல் ஸ்டேட் ஜிஎஸ்டியோட வசூல் பார்த்தீங்கன்னா 53,538 கோடியாகவும், ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி அதான் எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும், இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கிளியரா பார்க்க போறோம் எக்கனாமிக்ஸ் வீடியோல. சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, இன்னும் நல்லா நிறைய பண்ணலாம். சரியா? ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியாக 83,026 கோடியும் வசூலாகி உள்ளது. சரியா? இதில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் மூலம் வசூலான 41,635 கோடி ரூபாயும் அடங்கும். சரியா? அடுத்து செஸ் வரியாக 13,260 கோடி வசூலாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? சரி, இப்படி மாசம் ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதிகபட்ச வசூலானது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஏப்ரல் மாதத்துல. எப்பவுமே இந்த அதிகபட்ச வேல்யூ அப்படின்னாலே ஏப்ரல் மாசத்துல வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கடந்த இப்போ முடிஞ்ச ஏப்ரல் 2026ல 2.43 லட்சம் கோடி ஒரு மாசத்துல வசூலா இருக்குது. இதுதான் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு வசூலானதுல அதிகபட்ச மதிப்பு. எவ்வளவுமா?
2.43 lakh crore மறந்துடாதீங்க. அதே மாதிரி குறைந்தபட்ச ஜிஎஸ்டி வசூலும் ஏப்ரல் தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா COVID-19 டைமில் லாக்டவுன் போட்டிருக்கும் போது எந்த தொழில் நடக்கல, அதனால் ஜிஎஸ்டி கலெக்ஷன் கம்மியாக இருக்குது. குறைவும் அதிகமும் எப்போ தான்? ஏப்ரல். குறைவு 2020 ஏப்ரல், அதிகபட்சம் 2026 ஏப்ரல். ஓகேவா? இந்த சாதனை அடுத்த ஏப்ரல் 2027 கண்டிப்பாக முறியடிக்கப்படும். சரிங்களா? அடுத்த முக்கியமான ஒரு இந்தியன் எக்கனாமி செய்தி பாருங்க. அகெயின் ரிப்பீட்டடாக நியூஸில் வருது. ஐஐபி, ஜிடிபி, சிபிஐ அதற்கான அடிப்படை ஆண்டுகள் மாற்றம். சரிங்களா? அதாவது இந்த அடிப்படை ஆண்டுகள் மாற்றப்பட்ட பிறகு சரியா இந்திய தொழில்துறையின் வளர்ச்சி விகிதம் ஏப்ரல் மாதத்தில் எவ்வளவு? 4 புள்ளி. இதில் பாயிண்ட்ல இல்லை, வேணா எடுத்துக்கோங்க. இந்த புதிய அடிப்படை ஆண்டு மாற்றப்பட்ட பிறகு இந்த இந்தியன் எக்கனாமியில் அந்த தொழில்துறையின் வளர்ச்சி விகிதம் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 4.9% இருக்குது. சரிங்களா? இது வந்து புதிய அடிப்படை ஆண்டுகள் மாற்றப்பட்ட பிறகு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அது தொடர்புடைய ரொம்ப முக்கியமான செய்தி பார்க்கலாம். பாருங்க, இந்தியாவின் முக்கிய பொருளாதார குறியீடுகளான தொழில்துறை உற்பத்தி குறியீடு, அதாவது ஐஐபி, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, ஷார்ட்டா ஐஐபி, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, சரியா, ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அடுத்து இன்ஃப்ளேஷன். சரியா? இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் பொதுவாக இந்த நுகர்வோர் விலை குறியீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னு தனியாக இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறது பொதுவாக பணவீக்கம் அப்படின்னாலே நுகர்வோருக்கான அந்த பணவீக்க அந்த குறியீடு என்ன சொல்லுவாங்க? கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். சரியா? இந்த மூன்றோட அடிப்படை ஆண்டுகள் இப்போ இருக்கிற தற்கால பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக டேட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவருடைய அடிப்படை ஆண்டுகள் மாற்றப்பட்டுள்ளது. சரிங்களா? எப்படி மாற்றிருக்கிறான்னு சொல்லி பாருங்க. பழைய அந்த ஓல்டு அந்த பேஸ் இயர்னு தெரிஞ்சுக்கணும், இப்போ கரண்ட் லெவலும் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் தொழில்துறை உற்பத்தி குறியீடு, சரியா, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனோட முந்தைய ஆண்டு, இதுக்கு முன்னாடி இந்த பேஸ் இயர் 11-12, கரண்ட்ல இப்போ மாற்றிருக்கிறது 2020, சரி 2022, 2023 மாற்றப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஜிடிபிக்கான அடிப்படை அந்த பேஸ் இயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் 2011-12 இருந்தது. தற்போது 2022, 2023 அடிப்படை ஆண்டு மாற்றப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமானது இந்த சில்லறை விலை பணவீக்கம் சொல்லுவாங்கல்ல, இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், இதற்கு முந்தைய அடிப்படை ஆண்டு, சரியா, இதுக்கு முன்னாடி பேஸ் இயர் 2012, அது அப்படியே 12 டபுள் ஆச்சுன்னா 2024 மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, விட்டுறாதீங்க. சரிங்களா? ஓகே, எப்போமா 2024 தான் பணவீக்கத்திற்கான அடிப்படை ஆண்டு தற்போது. சரிங்களா? அருமையான செய்தி, விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக மத்திய அரசின் ஒரு திட்டத்தில் இன்றைய தினத்திற்கான ஒரு திட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் ECLGS திட்டம். சரி, அதோட விரிவாக்கம் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம். யாருக்கு? அந்த சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு அவசர காலத்தில் ஒரு கடன் உதவி வழங்குவதற்காக COVID-19 டைமில், எப்போ COVID-19 டைமில் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த ECLGS திட்டம். பாருங்க, இந்தியாவில் தற்சார்பு இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் 2020 அந்த டைமில் COVID-19 டைமில் தொடங்கினாங்க. அந்த ஆத்ம நிர்பார் பாரத் தொகுப்பின் ஒரு பகுதியாக COVID-19 பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட யாருக்கு? சிறு குறு நிறுவனங்களுக்கு, MSME நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் எமர்ஜென்சி கிரெடிட் லைன் உத்தரவாத திட்டம், அதான் ஷார்ட்டா ECLGS என்ற திட்டம் முதலில் தொடங்கப்பட்டது. மே 2020 தொடங்கப்பட்டது. இதனோட முக்கியமான நோக்கம் வங்கிகள் மூலமாக கூடுதல் பணி மூலதன கடன்களை வழங்கி சில கடன்களை வழங்கி வணிகங்கள், அந்த வணிகங்கள் ஏதாச்சும் காசு இல்லாமல் பணம் இல்லாமல் மூழ்கிடக்கூடாது அந்த வணிக வங்கிகள், ஓகேவா? அந்த வணிகங்கள் அதற்காக தான் இந்த வணிகங்களுக்கு, அந்த முக்கியமான நிறுவனங்களுக்கு கடனுதவி வழங்கி அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான் அவசர கால கடன் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் அந்த ECLGS திட்டம். சரியா? கடனை செலுத்துவதில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா, ஓகேவா, MSME நிறுவனங்களுக்கு அதோட கடன்களுக்கு 100% உத்தரவாதம் வழங்குறது யாரு? கவர்மெண்டே அவங்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அம்சம் கொண்டது. அடுத்தபடியாக இந்த திட்டத்தின் கீழ் பெறப்படும் கடன்களுக்கு கூடுதல் பிணையம் தேவையில்லை. எக்ஸ்ட்ரா அந்த கொலேட்டரல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த கூடுதல் பிணையம் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேற என்ன சலுகை? இந்த ECLGS திட்டத்தின் மூலம் 5 ஆண்டுகள் திருப்பி செலுத்தும் கால அவகாசம் வழங்கப்படுகிறது. முதல் வருடம் கட்டணம் எதுவும் இல்லாத காலமும் வழங்கப்படுகிறது. அது ஒரு சவால். இது ஏன் இன்னைக்கு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு ஆசிய நெருக்கடி, சரி, அந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பொருளாதாரத்தில் பயங்கரமான நிறைய நெருக்கடிகள் இருக்குது. இது மேற்காசிய நெருக்கடி மற்றும் பிற உலகளாவிய சவால்களால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய வணிகங்களுக்கு, சரியா, விமானத்துறை உட்பட அந்த சிறிய அந்த வணிகங்களுக்கு தற்போது இந்திய அரசு பார்த்தீங்கன்னா
உதவுவதற்காக என்ன திட்டம் தொடங்கியிருக்கிறாங்க? ECLGS 5.0 என்ற திட்டத்தை, சரி, அதே திட்டம் தான் வெர்ஷன் 5, சரிங்களா, செயல்பாட்டில் உள்ளது. இதற்காக இந்திய அரசு ஒதுக்கியுள்ள அந்த கடன் உதவிக்கான மொத்த அமௌண்ட் 35,000 கோடி. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? மொத்தத்தில் சிறு குறு நிறுவனங்களுக்கு அவங்க கையில் காசு இல்லாமல் அப்படியே அவங்க நிறுவனங்கள் மூழ்கிடக்கூடாது, அதுக்கு உதவுற மாதிரி தொடங்கின திட்டம் தான் ECLGS திட்டம். அடுத்தபடியாக இந்த திட்டத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். ஃபர்ஸ்ட் சூப்பர் 6 கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா மாநிலம் எப்போது உருவாக்கப்பட்டது? இரண்டாவது சூப்பர் 6 கொஸ்டின், உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் யார்? தேர்ட் கொஸ்டின், உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார்? இது மறந்துடக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். முடிஞ்சால் இந்திய உச்சநீதிமன்றம், இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் டே உச்சநீதிமன்றம் எப்போது உருவாக்கப்பட்டது? டேட்டு வருஷத்தோட சேர்த்து சொல்லுங்கள். ஜிஎஸ்டி சட்டம் என்பது எப்போது நடைமுறைக்கு வந்தது? ஐந்தாவது கேள்வி, எந்த ஆண்டினை பணவீக்கத்தினை கணக்கிடுவதற்கான அடிப்படை ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆறாவது கேள்வி, ECLGS திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதோட விரிவாக்கத்தையும் சேர்த்து சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவில் நோட்ஸ் கொடுத்துருக்கோம், நல்ல முறையில் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம அரசு பணியை உறுதி செய்வோம். அதுக்கு நடப்பு செய்தல் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். என்னால் முடிஞ்ச எஃபோர்ட்டை நான் போட்டுட்டுருக்கிறேன், நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் உறுதி செஞ்சே ஆகணும், விட்டுறாதீங்க, மக்களை விட்டுறாதீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.